தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் இருக்கும். ஜிஆர் பிரதர்ஸ் நடத்தக்கூடிய 30,000 டோர்னமெண்ட். ஒன் டே டோர்னமெண்ட் டோட்டலா 12 டீம். அதுல 8 ஒரு 4 செட்டிங். டோர்னமெண்டோட முதல் மேட்ச் பிள்ளையார்பட்டி ஸ்பார்டன்ஸ் வெர்சஸ் வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். டார்கெட்டிங் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க பிள்ளையார்பட்டி. 4 ஓவர் மேட்ச். பவர் பிளே எதுவும் கிடையாது. 3 பவுலர் யூஸ் பண்ணணும். சர்க்கிள் மட்டும் உண்டு. 4 ஓவருக்குமே இன்சைட் சர்க்கிள் 4 பேர் இருக்கணும். ஓப்பனிங் வருஷனா சைக்கிள் கிஷோர் இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் ராகுல், பிள்ளையார்பட்டியோட யங் பவுலர். முதல் பால் பாடியில பட்டுச்சா பேட்ல பட்டுச்சான்னு தெரியல. பாடியில பட்டதா சொல்லியிருக்காங்க. முதல் பால் டாட்டு. செகண்ட் பால் சரியா கனெக்ட் பண்ணல. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து லைட்டா விந்து இருக்கு. நல்ல டேக் விக்கெட். ரெண்டாவது பால விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இங்க நல்லா காத்தடிக்கும். ஸோ உங்களுக்கு பண்ட்லாம் எரிச்சு தரல. நியூ பாலே கொடுத்துருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் வல்லத்தோட முக்கியமான ஆல்ரவுண்டர் கார்த்தி வந்திருக்காங்க. தேர்ட் பால் இந்த கேப் பவர் போட பார்க்கல. பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தாரு. கேட்ச் எடுத்த ஃபீல்டர் முன்னாடி வந்து மிஸ்ஃபீல்டு பண்ண ஓடி எடுக்கப்பட்ட 2 பார்க்க முடியுது. நல்லா உடச்சு போட்டாரு. ஹெல்ப் பண்ணி விட்டா போதும். அதை கரெக்டா பார்த்துருக்கான்னு சொல்லுவேன். ஆளே இல்லாத பக்கம் டிஸ்டன்ஸா டிஸ்டன்ஸ் முதல் மேட்ச் பதிவு பண்ணிருக்காரு. இங்க கார்த்தி பெரிய ஷாட் ஃப்ரண்டாக வைக்கல. ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேன் இவரும். ஃபுல்லர் 1 ஆள் ஏற்றி வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஒய்டா இருக்கு ஃபீல்டர் விட்டு. பட் ஸ்டாப் பண்ணிட்டாரு. நேற்று பேஜ மழையில அங்க கொஞ்சம் ஈரமா தான் இருக்கு. சறுக்கி தடுத்தாருங்க. தடுத்து கொடுத்துருக்காரு. 2 ரன் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓடி இருக்கப்பட்ட 2 மீண்டும். முதல் ஓவருடைய ஸ்கோர் 10. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 பெஞ்ச் முதல் ஓவர்ல சில் மூட்ல இருக்காங்க. கண்டிப்பா பிள்ளையார்பட்டி யங் பவுலரை போட வச்சாங்க. நம்பி கொடுத்தாங்க. ஒரு 6 போனதுக்கு அப்புறமா கூட நம்பி போடு உள்ள போடு அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுத்தாரு. பாஸ் பால் மிஸ் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன் ஆண்டோ. பொதுவாக மிஸ் பண்ண மாட்டாரு. பேஸ் பண்ண முதல் பால் மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த தடவை போன பால் வைடு பைல சிங்கிள். லைட்டா வெந்திருக்கு. ஃபாஸ்டா பேட் விட்டாரு. ஆக கைக்கு போயிட்டீங்க. மீண்டும் அதே ஃபீல்டர் 2 விக்கெட்டுமே அவர் கைக்கு தான் போயிருக்கு. நாட் மேக்கிங் ஏன்னு மிஸ்டேக் அங்க புடிச்சிட்டாரு. ஒரு வைடு போட்டு அது ரன்னா மாறினாலுமே ஒரு ரன் கிடைச்சாலுமே ஒரு முக்கியமான விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. கார்த்தி ஆட்டம் பண்ணி வெளியே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல விக்கி. டாஸ் பால் ஏத்தி வச்சு ஒரு அழகான கேட்சும் செய்யும் போது அந்த கேட்சை விட்டுருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச். கொஞ்சம் முன்னாடி வந்தாரு. கேட்ச் டிராப் ஆகி அந்த கேட்ச் இப்ப ரன்னா மாறி 4வது மாறி இருக்கு. போன பால் ஓடி இருக்கப்பட்ட 2. எதிர்பார்த்த இடத்துக்கு பந்து போகல. கண்டிப்பா தலையை தாண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு இன்னும் மேல இருக்காதான்னு சாரி எனக்கு தெரியல. பவுண்டரி சொல்லியிருக்காங்க. இப்ப 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 22. 2 விக்கெட் இருக்காங்க வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நியூல சந்துரு. முதல் பால் ஓவர் ஸ்டெப்பிங் பால் ஃப்ரீ ஹிட். ஒரு நல்ல பிளேயரா போட்டிருக்காங்க. கேட்சா கேட்க வாய்ப்பு இல்ல. ரன்னிங் ஃபிட்டாண்டா 2. அதுதான் நடந்திருக்கு. போன பால் வைடு. டாஸ் கைக்கு பக்கத்துல போச்சு. கனெக்ட் ஆகல சோஃபார் ஆண்டோ பில்லிக்கு. கூலர் 1 நல்ல ஃபாஸ்டா எடுக்க பார்த்திருக்காரு பேட்ஸ்மேன் விக்கி. ஃபிங்கர்ல பட்டு போச்சு. டாட் பால் ஓடுறதும் இல்லைங்க. விடல. துரத்தி அடிக்காத அந்த ஒயிட் டெலிவரிய. பவுண்டரி. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். டாட் பால் லைனுக்குள்ள இருக்குது. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 31 ஆடி இருக்காங்க. அதே 2 விக்கெட் விட்டு வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ராஜ் போட வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் இது. இந்த பால் ரீபால். அப்பா பேட்டுக்கு மேல வருது வந்து. தேர்ட் ஒன் வேகத்தை கம்மி பண்ணாரு. மாறி இருக்கு. இந்த வேற ஃபீல்ட்ல ஃப்ரேம் உள்ள வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல எடுக்கக்கூடிய 3வது கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல மணி. குட் ஸ்டாப். சரியான ஸ்டாப். போன பால் வைடு.
எதிர்வில்ல உள்ள வரும். புடிச்சுட்டாருங்க. ரன்னிங் பேக் கேட்ச கொடுத்துட்டாரு கௌதம் ஃபீல்டர். இந்த ஒரு லைட்டா மேட்டுக்கு போக மாட்டாரு, எடுக்க மாட்டாருன்னு நினைச்சா கேட்ச் அடிச்ச காத்துக்கு உள்ளே வந்துருச்சு பந்து லைட்டா. அடுத்த பசங்க ரீபாக்ஸிங் ஸ்ட்ரைக்ல கார்த்தி கீழே வந்துருச்சு பந்து, வைக்காம ஓடிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கெட்டையும் விட்டுட்டாங்க. விக்கியோட விக்கெட்டும் போச்சு. பேட்ஸ்மேன் விக்கியோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. காலைல முதல் இன்னிங்ஸ் முடிவுல 33 ஆடினாங்க. 34 ரன் டார்கெட். 34 சேஸ் பண்ண ஓபனிங் வசனா ஸ்டேட்ல அஜய், ஓபனிங் பவுலர் கார்த்தி வந்திருக்காங்க. முதல் பால் ஸ்ட்ரைட்டே ஃபுல்லர் 1. ரஞ்சித் ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காரு. செகண்ட் 1 லைனை கவர் பண்ணி பிக் பண்ணாரு. ஆண்டோ பக்கம் போயிருக்கு. டீப்ல இருந்து த்ரோ வரதுக்குள்ள ஓடிட்டாங்க, 2 ஓடிட்டாங்க. எதிர் விண்டு, ஸோ ஃபாஸ்டா த்ரோ வர வாய்ப்பு கிடையாது ஆண்டோ வந்து. cheeky shot but effective. single only. Opening question Prem Strikeல ரீசன் நடந்த பிளேயர் பட்டி டோர்னமெண்ட்ல ஒரு வேல்யூபிள் நாக் ஆன பேட்ஸ்மேன் அவரு. ஒரு விக்கெட் இருக்க பார்த்தாரு. பார்த்து லெஃப்ட் த்ரோ வரதுக்குள்ள ஒண்ணுதான் ஓடி இருக்காங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல பால் போட்டிருக்காரு. ஃபுல்லா ஏறினாலும் பெட்டர் பால் யார்கர். சூப்பர் பிளேஸ்மெண்ட். அப் அண்ட் ஓவர் கரெக்டா போச்சு. குட்டி ஒரு தலையை தாண்டி போச்சு. எதிர்விண்டு காரணமாக கண்டிப்பாங்க பவுண்டரிக்கான வாய்ப்பு தான் போயிடும். 2 ஓடி இருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. போட்ட வேகத்தை யூஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாரு. செம்ம டைமிங் தான். முதல் ஒரு மணி ஸ்கோர் 7. விக்கெட் விடாம ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க பிளேயர் பட்டி. செகண்ட் நியூ பவுலர் கார்த்தி. செகண்ட் பால் ஓவர்ல ஷாட். ஒரு நல்ல பிக்கு. நல்ல ஃபீல்டர் பிக் பண்ணிருக்கு. அடிக்குது விண்ட் அடிக்குது. பட் இருந்தாலும் கைக்கு எடுத்துட்டு போயிருக்கு. இது 2வது டைம் லெக் சைட்ல லாங் ரீஜன்ல கேட்ச பிடிச்சத பார்க்க முடியுது. நியூ பர்சன் ஸ்ட்ரைக்ல கௌதம். நேர்ல பிடிக்க முயற்சி. இன்னும் இழுத்து போட்டிருக்காரு. போன இந்த வந்து ஒரு போட்டிருக்காங்க. கேட்ச் ஆகுமா? ஆப்பர்ச்சுனிட்டி தான் நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்க. முக்கியமான விக்கெட்டை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா மீண்டும் ஒரு விக்கெட் போயிருக்கு. கௌதம் ஸ்டேட் டவுன் த கிரவுண்ட்ல நிறைய ஆற பதிவு பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் ராஜ் ஸ்டேக்ல ஸ்ட்ரைட்டாவே பிளாக் ஹோல் முயற்சி ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவர்ஸ்ல டாட் பால். 12 பால் பாக்கி இருக்கு. 26 தேவை. லாஸ்ட் ஓவர் காட்சி ஓவர்ல ஒரே ரன் கன்சிட் பண்ணி 2 விக்கெட்டை வேற பிடிச்சிருந்தாரு. ஒரு எக்ஸப்ஷனல் ஓவர் கண்டிப்பா. அது முக்கியமா கௌதமோட விக்கெட்டை எடுத்தது வந்து முக்கியமான மூமெண்ட். அதுதான் கிஷோர் போடுறாங்க இந்த ஓவர். நியூ பவுலர் ஷாட் ஒரு தாண்டி போயிருக்கு. தடுத்துட்டாரா? அம்பையர்ஸ் கால் நாட் அவுட். கன்ஃபார்ம் ஆறுன்னு நினைச்ச இடத்துல தடுத்துட்டாருங்க. போன பால் வைடு. அதை தாண்டி பவுலிங் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. விக்கி இந்த ஓவர் கண்டிப்பா வந்திருக்காங்க. ஃப்ரீ பால் ஸ்டிக்ல இறங்கி இருக்கு. ஃப்ரீ கிக் காரணமா ஸ்டிக்ல பட்ட ஓடி இருக்காங்க. டாஸ் பால் போட்டவே இந்த கேப் நைஸ்லி குட்டி போயிருக்காங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரியா இருக்கும். பவுண்டரியா சொல்லியிருக்காங்க. கரெக்டா கணிச்சு அடிச்ச அந்த லோட்டாஸ் பால உள்ள பூண்டு இருக்கு. வந்து நல்ல வேகம் போட்டிருக்காங்க இந்த விக்கி. விக்கெட் டெலிவரி. மீண்டும் ஃபுல்லர் பால். கார்த்தி ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. டாஸ் பால் பாட்டம் யூஸ் பண்ணாரு. அது கைக்கு போகுது. ஐயோ கேட்ச் டிராப். மாற்றம். ஒரு எக்ஸலன்ட் சேவ் பார்த்தோம். 2 ஓவர் கேட்ச விட்டுருக்காங்க. இப்ப 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 21 ஆடி இருக்காங்க பிளேயர் பட்டி. லாஸ்ட் ஓவர் 6க்கு 13 தேவை. கார்த்தி போறாங்க இந்த ஓவர். பால் பிளாக் ஹோல்கான முயற்சி ஓடல. டாட் பால். அஜய் ஸ்டேக்கை வச்சு பார்த்துருக்காரு.
5-13 குத்தி போட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமமா இருக்குமான்னு பார்ப்போம். முக்கியமான நேரத்தில் அந்த செகண்ட் டைம் ஃபீல்டர் ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க பவுலருக்கு. சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. 2 ஓட்டங்கள் ஒரு ஓட்டு பக்கத்துல போய் எடுக்க தடுப்புதான் இருங்க. 6 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தேவை 4 பந்து அப்படிங்கும் போது ஒரு டாட்டா பதிவு பண்ணிருக்காங்க. 3-12 ஷாட் கண்டிப்பா முதல் மேக்ஸிமம் வந்துருங்க. 6 ஓட்டம் எடுத்தால் வெற்றி. மேட்ச் இப்பயும் இருக்கு. பிள்ளையார்பட்டி டோர்னமெண்ட்ல ஸ்பார்டன்ஸ் நடத்த டோர்னமெண்ட்ல ஃபினாலேல வந்து 5-6 அடிச்ச பேட்ஸ்மேன் போன வருஷம் இப்ப ஸ்ட்ரைக்ல இருக்காரு. முதல் 6 பதிவு பண்ணிருக்காரு. 2-6 டாஸ் பால். ஐயோ அங்கேயே ஸ்டாப் பண்ணிருந்தா ஒரு விக்கெட்டை பிடிக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஐயோ அங்கே அடிக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 2 லாஸ்ட் பால் மேட்ச் போயிருக்கு. போன பால் ஓடி கடைசி பந்து 3 ரன் தேவை. உள்ள போட்டிருக்காங்க. விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. லாஸ்ட் பால் போட்டு டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ த மேட்ச் ஒன் பை வல்லம் ஃப்ரெண்ட்ஸ். நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக